Hi everyone. Problem வந்து base தேனை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் தான். மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எனிகோ இந்த ப்ராப்ளம் பார்த்துடலாம். ஒரு 3 கண்டெய்னர் இருக்குது. ஓகேவா? ஒரு 3 பேக் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஸோ ஒரு பேக்லேயும் என்னென்ன இருக்குது அப்படின்னு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பேக்கில் ஒரு ஒயிட் பால், 2 பிளாக் பால், 3 ரெட் பால் இருக்குது. ஓகேவா? டோட்டலாக எத்தனை இருக்குது? 4, 5, 6 பால் இருக்குது. அதில் 1 ஒயிட்டு, 2 பிளாக்கு, 3 ரெட்டு இருக்குது. செகண்ட் பேக்கில் 2 ஒயிட், 1 பிளாக் அண்ட் 1 ரெட். டோட்டலாக இங்கே எத்தனை இருக்குது? 4 பால் இருக்குது செகண்ட் பேக்கில். அதில் 2 ஒயிட்டு, 1 பிளாக்கு, 1 ரெட்டு. தேர்ட் பேக்கில் 4 ஒயிட், 5 பிளாக் அண்ட் 3 ரெட் பால்ஸ் இருக்குது. ஓகேவா? டோட்டலாக 9 + 3 12. ஸோ தேர்ட் பேக்கில் 12 பால்ஸ் இருக்குது மொத்தம். அதில் 4 ஒயிட், 5 பிளாக், 3 ரெட் பால் இருக்குது. இப்படி ஒரு பேக்காக 3 பேக் இருக்குது. 1 earn is chosen. அந்த earnறது பதிலாக நான் பேக்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு பேக்கை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறோம். மொத்தம் 3 பேக் இருக்குது. அதில் 3 பேக்கில் 1 சூஸ் பண்ணணும். அப்போது 1 சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேக்கை நம்ம எடுக்கிறோம். ஓகேவா? 3 அட் டைமில் நம்ம பார்க்க போகிறோம் இல்லை. அந்த 3 பேக்கில் ஒரு பேக்கை ஃபஸ்ட்டு எடுக்கணும், சூஸ் பண்ணணும். அப்போது 3 பேக்கில் ஒரு பேக்கையும் சூஸ் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? ஃபர்ஸ்ட் பேக்கை சூஸ் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? மொத்தம் 3 பேக்கில் 1 சூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1/3. செகண்ட் பேக்கை சூஸ் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? 1/3. தேர்ட் பேக்கை சூஸ் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி 1/3. ஏதோ ஒரு பேக்கை இப்போ சூஸ் பண்ணிட்டோம். அதில் 2 பால் எடுக்க போகிறோம். ஓகேவா? அந்த 2 பாலில் என்னவா இருக்கணும்னா ஒரு பால் ஒயிட்டாகவும் ஒரு பால் ரெட்டாகவும் இருக்கணும். ஆனால் எந்த பேக்லேருந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு எந்த பேக்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பேக்லேயே எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தே கம் ஃப்ரம் பேக் 1, பேக் 2 அண்ட் பேக் 3 தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேக்லேருந்து எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, செகண்ட் பேக்லேருந்து எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, அண்ட் தேர்ட் பேக்லேருந்து எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்குறோம். அப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு பேக்கை சூஸ் பண்ணுறோம். பேக்கை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேக்கில் ஒரு ஒயிட் பாலும் ஒரு ரெட் பாலும் எடுக்கிறோம். ஓகேவா? அப்போ 2 ஈவெண்ட்டு நடக்குது. ஃபஸ்ட்டு பேக்கை சூஸ் பண்ணுறோன்றது ஒரு ஈவெண்ட். ரெண்டாவது என்ன பண்ணுறோம்? அந்த பேக்கில் வந்து ஒரு ஒயிட் பால் ஒரு ரெட் பால் எடுக்கிறோம். அது இன்னொரு ஈவெண்ட்டு. மொத்தம் நமக்கு 3 பேக் இருக்குது. அப்போ அது என்னன்னு வச்சுக்கலாம்? B1, B2, B3ன்னு வச்சுக்கலாமா? லெட் B1, B2 அண்ட் B3 அது 3 earns. ஓகேவா? 3 earns இங்கே இருக்குது நமக்கு. அண்ட் A be the event of choosing என்னது? 1 white and 1 red. ஓகே, 1 white and 1 red. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பேக்கு சூஸ் பண்ணக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பேக்குக்கும் ப்ராபபிலிட்டி P of B1 என்ன? 1/3. P of B2 என்ன? 1/3. P of B3 என்ன? 1/3. ஓகேவா? அண்ட் தென் இப்போ என்ன பார்க்கலான்னா இந்த சப்போஸ் B1 கையில் வச்சுருக்கோம். அதுலேருந்து A கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி, அதாவது A ஈவெண்ட் ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு. அப்போ அது மேலே வரணும். கண்டிஷனலி என்னது? கண்டிஷன் என்ன? B1 இஸ் ஆல்ரெடி ஹேப்பன்ட். அதனால தான் இந்த ஈவெண்ட் வந்து கண்டிஷனல் ஈவெண்ட். ஸோ பேக் 1 எடுத்துட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? அந்த பேக்லேருந்து ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு எடுக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? அப்போ அது A ஈவெண்ட்டுன்னு வச்சுருக்கோம். அப்போ அதுதான் மேலே வரணும். ஆல்ரெடி ஹேப்பண்டுங்கிறது கீழே இருக்குது. ஓகேவா? இப்போ இது P of A தான் பார்க்க போகிறோம். அப்போ ஏன்ற ஈவெண்ட்டு பேக் 1லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன? அப்போ பேக் 1 அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஒரு ஒயிட்டு 2 பிளாக்கு 3 ரெட்டு இருக்குது. ஸோ டோட்டலாக 5, 6 பால்ஸ் இருக்குது. நம்ம எடுக்க போகிறது 2 பால். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பாசிபிலிட்டிஸ் வந்து 6C2. ஓகேவா? 6C2. இதில் வந்து நமக்கு என்ன வேணும்? 1 ஒயிட் அண்டு 1 ரெட். அண்டு இருக்கிறனால இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும். அப்போது இன்டர்செக்ஷன், தட் மீன்ஸ் ப்ராடக்ட். சரியா? அப்போ 1 ஒயிட்னா ஆல்ரெடி அங்கே ஒரு ஒயிட்டு தான் இருக்குது. ஸோ 1C1 இன்டூ இங்கே என்ன வந்துடுது? ஒரு ரெட்டு. மொத்தம் 3 ரெட் இருக்குது. ஸோ 3C1. ஓகேவா? 1C1 is 1, 3C1 is 3, 3 divided by 6C2 என்னது? 6 into 5 by 1 into 2. இந்த 2 இந்த 6 கேன்சல் பண்ணால் 3 வரும். இந்த 3யும் இந்த 3யும் அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ you will get it as 1/5.
ஓகேவா 1/5. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ சப்போஸ் B2 சூஸ் பண்ணியிருக்கோம், அதில் A ஈவெண்ட் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன, அப்போ B2 உடைய டோட்டல் பால்ஸ் எத்தனை இருக்குது, 3 4 பால் இருக்குது, 4ல் நம்ம 2 எடுக்க போகிறோம். முதல் 2 4ல் 2 டினாமினேட்டரில் வர்றது நம்பர் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ். ஸோ 4C2 சரியா. 4ல் 2னா அதுக்காக என்ன பார்க்குறோம், பாசிபிலிட்டிஸ் எழுதுகிறோம் ரைட். ப்ராபபிலிட்டி இனி தான் பார்க்க போகிறோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B2 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ n of A divided by என்ன வரணும், n of B2 வரணும் இல்லையா. திஸ் இஸ் நத்திங் பட் n of A divided by நமக்கு என்ன வரணும், ஸோ n of B2. ஓகே ஓகே ஸோ இங்கே P of A given B2 equal to இங்கே என்ன வந்துடுது 4C2. இப்போ ஏன்ற ஈவெண்ட் என்ன, ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு, 2 ஒயிட் இருக்கா, அதிலிருந்து 2C1 இன்டூ ப்ராடக்ட் அண்டுன்றனால ஒரு ரெட்டாக ஆல்ரெடி ஒரு ரெட்டு தான் இருக்குது. ஸோ 1C1 திஸ் இஸ் ஈக்குவல் டு 2C1 is 2, 1C1 is 1, 4C2 4 into 3 by 1 into 2. இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆகும், 2 2 வரும், இதுவும் கேன்சல் ஆகும், ஈக்குவல் டு 1/3. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம், P of B3. A given B3. B3ல மொத்தம் எத்தனை பால் இருக்குது, 4 + 5 + 3 12. 12ல் நம்ம 2, அப்போ டோட்டல் பாசிபிலிட்டிஸ் என்ன 12C2. இப்போ A என்ன வேணும், ஒரு ஒயிட்டு ஒரு ரெட்டு வேணும், 4 ஒயிட்டு 3 ரெட்டு இருக்குது. ஸோ 4C1 இன்டூ 3C1. 4C1 is 4, 3C1 is 3, 12C2 is 12 into 11 by 1 into 2. ஓகேவா. ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், 6. இங்கே கேன்சல் பண்ணால் இது 2, 2 2 கேன்சல் பண்ணால் 2 4 2/11 ரைட், 2/11. சரி, இனிமேல் தான் நம்ம விஷயத்துக்கு வர போகிறோம். இதுதான் சம்வாட் டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வந்து பேஸ் தியரம் அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் தே கம் ஃப்ரம் பேக் 1 பேக் 2 பேக் 3. ப்ராபபிலிட்டி ஆஃப் என்னது, கெட்டிங் த ஈவெண்ட் ஃப்ரம் பேக் 1. அப்போது இப்போ என்ன ஆகிப்போச்சு, ஈவெண்ட் ஃபஸ்ட்டு நடந்ததுன்னு ஆகிப்போச்சு. அப்போ நமக்கு என்ன, இப்போ கொஸ்டின் என்னென்னா P of B1 given A என்ன, P of B2 given A என்ன அப்படின்னு வரணும், P of B3 given A என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா. அப்போ நம்ம எங்கே போகிறோம், பேஸ் தியரத்துக்கு போகிறோம். ஸோ பை பேஸ் தியரம், so what is the formula or statement, you can say P of BI given A is equal to P of BI into P of A given BI divided by summation P of BI into P of A given BI. Okay. So now I என்னது 1 2 3, ஏன்னா மொத்தம் 3 பேக் தான் இருக்குது. I equal to 1 2 3. ஸோ இப்போ P of B1 given ஏன்னா என்ன அர்த்தம், A is happen, எனக்கு வந்து ஒரு ஒயிட் ஒரு ரெட்டு வேணுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அது பேக் 1லேருந்து கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்கும்போது B1 மேலே வரும், ஏன்னா இதுக்குரிய ப்ராபபிலிட்டி தான் கண்டுபிடிக்கிறோம். ஆக்சுவலி B of B1 தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது நமக்கு புரிதலுக்காக போட்டிருக்கோம். தட் மீன்ஸ் A is already happened அப்படின்ட்டு. ஸோ P of put I equal to 1 in this formula. அப்போ என்ன வந்துடும், P of B1, P of A given B1, இங்கே என்னது I equal to 1 to 3 சரியா. ஸோ டிவைடட் பை இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாமா, P of B1 into P of A given B1 plus P of B2 into P of A given B2 plus the denominator தான் plus P of B3 into P of A given B3 right. நம்ம என்ன பண்ணிக்கலாம், denominator கூட தனியாக கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். ஓகே, P of B1 என்ன 1/3 ரைட்டா. A given B1 கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், என்னது 1/5. ஓகேவா. ஸோ divided by
1 by 3 into 1 by 5 plus P of B2 1 by 3 into 1 by 3 P of B3 1 by 3 into 2 by 11 okay va so idhula 1 by 3 into 1 by 5 divided by common ah iruka 1 by 3 into 1 by 5 plus 1 by 3 plus 2 by 11 இந்த 1 by 3 கட் ஆயிடுமா மிச்சம் என்ன இருக்கு இங்க 1 by 5 இருக்கு so இது simplify பண்ணனும் ஓகேவா otherwise you can use calculator to get this simplify this one okay 1 by 5 divided by இங்க வந்து நம்ம என்ன பண்ணனும் LCM எடுக்கணும் அதுக்கு அப்புறம் அத simplify பண்ணனும் 15 into 11 55 165 so 165 னா இங்க என்ன வந்துரும் 5 இருக்கா மிச்சம் என்ன வரும் 33 வரும் plus இங்க 3 இருக்கா 55 plus 11 இருக்கா 15 into 2 30 so this is equal to 1 by 5 into 165 divided by இதெல்லாம் add பண்ணுங்க எவ்வளவு வருது 88 plus 30 110 வா okay 5 கட் பண்ணலாமா 5 3s are 33 by 110 so இத ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது 88 plus 30 118 sorry okay so this is equal to 33 by 118 ஓகேவா இப்போ என்ன பண்றோம் put I equal to 2 here அப்ப என்ன வந்துரும் I equal to போடும்போது P of B2 given A that is equal to P of B2 into P of A given B2 divided by summation P of BI P of A given BI I என்ன I equal to 1 to 3 denominator மட்டும் தனியா கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் என்ன வந்தது அப்படினா நமக்கு 118 by 165 அது மட்டும் இங்க இருந்து எடுத்துக்கலாம் ஓகேவா so P of B2 என்ன 1 by 3 A given B2 1 by 3 divided by இங்க என்ன பார்த்தோம் 118 divided by 165 so என்ன வந்தது 1 by 9 into 165 divided by 118 இந்த இது கிடைச்சிருக்கு actually இங்க வந்து into ஒரு 1 by 3 இருக்கும் ஓகே denominator பாக்கும்போது அப்ப இங்கிட்ட ஒரு மேல ஒரு 3 போய்டும் சோ இது இதுவும் கேன்சல் ஆயிடும் 55 by 118 ஓகேவா சிமிலர் இப்போ வந்து நம்ம ஃபைனலா பாக்குறோம் P of B3 given A நமக்கு தெரிஞ்சதுல இது வந்து என்ன பண்ணலாம்னா ஒண்ணு இந்த again இந்த ஃபார்முலா போட்டு செய்யலாம் ரைட் அப்படி இல்லனா இங்க என்ன பண்ணிக்கலாம் டோட்டல் ப்ராபபிலிட்டி நமக்கு 1 தெரியுமா சோ இங்க மொத்தம் கண்டுபிடிக்கிற ப்ராபபிலிட்டி மூணு ப்ராபபிலிட்டி P of B1 given A P of B2 given A P of B3 given A அப்ப நமக்கு என்ன தெரியும் அப்படினா டோட்டல் ப்ராபபிலிட்டி 1 P of B1 given A plus P of B2 given A plus P of B3 given A என்னது equal to 1 நமக்கு தேவை என்ன P of B3 given A equal to என்ன வந்துரும் 1 minus P of B1 given A minus P of B2 given A போட்டுக்கலாமா அப்ப என்ன வந்துரும் 1 minus P of B1 given A வந்து 33 by 118 minus B2 given A 55 by 118 அப்ப இதே நம்ம எப்படி எழுதிக்கலாம் 118 by 118 minus 33 by 118 minus 55 by 118 so LCM என்னது நமக்கு 118 numerator minus 33 minus 55 என்ன வந்தது 118 minus 88 divided by 118 then subtract பண்ணா 30 by 118 அப்போ ஒரு பேக்ல இருந்து அந்த பால் கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் பேக்ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி 33 by 118 செகண்ட் பேக்ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி 55 by 118 தேர்ட்
பேக்ல இருந்து கிடைக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி 30/118. ஓகேவா? ஸோ ஓகே ஃபைன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களை நான் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.